பெயராலே ஆண்டவர் பெயரால் நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போமாக. இல்லாமல் நிறைவா இன்று சிறப்பு செய்கின்ற ஊர் விட்டாநிலைப்பட்டி ஊர் மேனேஜர் இறைமக்கள் 4 பட்டி இறைமக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கடந்த ஆண்டு முழுவதும் காத்த கிருபைக்கான நன்றி. தொடர்ந்து உடைய வல்லமை கிருபையானது இவ்வளோடு இருந்து வழிநடத்த என் புனித ஞாசியாரின் பரிந்துரையில் மேம்பந்தாடுகிறோம். விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னிய படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த தலைமையாக ஆண்டவர் பெண்களுக்கு ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவியராயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையில வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுது எப்பொழுது என்றென்று இருப்பதாக. ஆமீன். இறைவா ஆராதனை செய்கின்றேன், என்னை ஒளிர செய்து வழிகாட்டும் புதுவது ஊட்டி என்னை தேற்றும், என் கடமை என்னவென்று காட்டும், அதை கருத்தாய் புரிந்திடம் தோண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேன் என் இறைவா. ஒன்று திருவுள்ளபடி என்னை நடத்தும் ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். மகன் தூயாவியாரின் பெயராலே
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாமையாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. அம்மா என்னும் சொல்லை நம் வாழ்வில் முதல் மொழியாகவும் அப்பா என்னும் சொல்லை வாழ்வில் முதல் முகவரியாகவும் கொண்டவர்கள் நம் பெற்றோர். நமக்கு வாழ்வு கொடுக்கின்ற நம் பெற்றோர்களை, நம் மூதாதையர்களை பேணி காக்க முயல்வோமா என்ற கருத்தை சிந்திக்க இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இவ்வுலகின் அடையாளங்கள் நம் பெற்றோர். நாம் தேடிச் சென்றாலும் விலகிச் சென்றாலும் பிற மனித உறவுகள் மத்தியில் நம்மை தேடி வரும் ஒரே சொந்த உறவு நம் பெற்றோர்கள் மட்டுமே. இத்தகைய பெற்றோர்களை நாம் பேணி காக்க வேண்டும். பெற்றோர் கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்ட மிக சிறந்த பரிசு. அவர்கள் நமது உண்மையான நலம் விரும்பிகள். பெற்றோருக்கு மாற்றாக இவ்வுலகில் எதுவும் இல்லை. பெற்றோர்கள் நம் வாழ்வின் வெற்றிக்கு வழிவகுக்கும் வெளிச்சம். சமுதாயத்தின் சாதனையாளர்கள், தன்னலமற்ற தியாகிகள். தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்றார் ஔவையார். நம் பெற்றோரின் தியாகத்தை போற்றுவோம். அவர்கள் இவ்வுலகில் இருக்கும் வரை மதிப்போம், பாதுகாப்போம். அவர்களின் நற்குணங்களை வாழ்வாக்க முயற்சிப்போம். அதற்கு இறைவன் துணை புரிய இத்தியாக பள்ளியில் ஜெபிப்போம். இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, 5ஆம் நாள் நவநாள் உற்சவத்தினுடைய இந்த நாளில் சிறப்பு செய்கின்றவர்கள் ஊர் மேனேஜர் அருள் சுந்தரம், விட்டாநிலைப்பட்டி 4 பட்டி. இறை மக்கள் ஒவ்வொருவரையும் வருக வருக என்று அன்போடு நாம் கைத்தட்டி வரவேற்போம். ஊர் மேனேஜர் அருள் சுந்தரம் உடைய குடும்பத்தார், எல்லா குடும்ப இறை மக்கள் ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய தொழில், வியாபாரம், விவசாயம் சிறப்பாக நடைபெறவும், அவர்கள் வைத்திருக்கின்ற ஆடு மாடுகள் படுகி பெருகவும், பிள்ளைகள் ஞானத்தோடு ஒழுக்கத்தோடு இருக்கும், திருமண காரியங்கள் கைகூடவும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், இன்னும் அவர்கள் விரும்பி கேட்க அனைத்தையும் பிள்ளைகளுடைய இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பு கிடைக்கவும் நாம் இந்த திருப்பலியிலே நாம் உருக்கமாக மன்றாடுவோம். அத்தோடு சேர்ந்து இன்று கன்னிமரியாளுடைய அன்பு தாய் தந்தை சோக்கின் அன்னம்மாளுடைய விழாவை கொண்டாடுகிறோம். எனவே அன்னை மரியாளுடைய தாய் தந்தை நமக்கும் தாத்தா பாட்டிகள். எனவே நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற நம்முடைய மூத்த முதுமையான பெற்றோர்களை, முதியோர்களை எப்படி பேணி காக்கிறோம்? அவர்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும், மாண்போடு நடத்த வேண்டும். அவர்கள்தான் நம்முடைய வாழ்வின் அடித்தளம் என்பதை இன்று தியானிக்க இருக்கிறோம். எனவே இன்றைய நாளில் இந்த திருப்பலியானது விட்டாநிலைப்பட்டி சந்தியாப்பற்களம் லூயிஸ் வின்சென்ட் ஜான்சி ஒப்புக் கொடுக்கின்ற பலி. இறைவன் இதுவரை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் சமாதானமும், அனைவருக்கும் உடல் சுகமும், குழந்தைகள் ஞான்சி, பிரான்சிஸ்கா, நியூஃப்ரண்ட் ஜோயல் நீண்ட ஆயுளும், நல்ல சுகமும், நல்ல படிப்பும், ஞாபக சக்தியும், ஞான காரியங்களில் ஆர்வமுடன் ஈடுபட வேண்டும் என்று இப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இன்னாசி பாப்பம்மாள் ஒப்புக் கொடுக்கின்ற பலி. இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், வீட்டில் உள்ள அனைவருக்கும் உடல் சுகத்தோடு இருக்கும் எல்லா வல்ல இறைவனிடம் வேண்டி இப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. விட்டாநிலைப்பட்டி வெதன புடிக்களம் செபஸ்தியம்மாள் ஒப்புக் கொடுக்கின்ற பலி. பேர குழந்தைகள் நன்றாக படிக்கவும், பேரனுக்கு திருமணம் வர வேண்டியும், ஆடு மாடுகள் பழுகி பெருகவும், விவசாயங்கள் செழிக்கவும், குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் இப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஆரோக்கியசாமி வசந்தாமேரி குடும்பத்தின் கருத்துக்களுக்காகவும், இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், நல்ல உடல் சுகம் வேண்டியும், குடும்பத்தில் ஒற்றுமை சமாதானம் நிலைக்கவும், பிரச்சனைகள் விலகும், சுரேஷ் ஒனிடாவுக்கு குழந்தை வர வேண்டியும் இப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இயேசுவின் திருதய சபையில் உழைத்து மறித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் இப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. விட்டாநிலைப்பட்டி ரீட்டா மேரி ஒப்புக் கொடுக்கின்ற பலி. குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நல்ல சுகமும் வேண்டியும், நினைத்த காரியங்கள் நடைபெறும், மகனுக்கு நல்ல வேலை கிடைக்கவும், மகன் கிளாரட் நன்கு படிக்கவும் இப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. 4 பட்டி துவக்கப்பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர் சுரேஷ் அனுஷ்யா அவர்கள் குடும்பத்தில் இறைவன் செய்த அனைத்து நன்மைகள் கண்டியாகவும், இஞ்ஞாசியாரின் பரிந்துரையால் பிறந்த குழந்தைகள் யாஸ்மிதா, யாஸ்விகா 29ஆம் தேதி முதல் பிறநாள் கொண்டாடியவர்களை உடல் சுகத்துடன்
வளர இறைவனுடைய அருள் வேண்டி இப்பள்ளி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. நாங்குப்பட்டி வசிக்கும் ஸ்டெல்லா மேரி, சாலமோன் சுந்தரம் இவர்கள் குடும்பத்தில் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும். இவர்கள் செய்கின்ற தொழில் சிறந்து விளங்கும். பிள்ளைகள் அமல்ராஜ், ஸ்டீஃபன் நன்கு படிக்கவும், இறைஞானத்தில் சிறந்து விளங்கவும், சகாய்மேரிக்கு உடல்நலம் பெறவும் இப்பள்ளி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. செபஸ்தியான், இருதயமேரி உடல் நலம் பெற இப்பள்ளி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. விட்டாநிலைப்பட்டி சந்தியாப்பற்களம் லூதுசாமி, சார்லதா கூடுகின்ற பள்ளி. பிள்ளைகள் நன்றாக படிக்கவும், செய்யும் தொழில் சிறக்கவும், தந்தைக்கு உடல் சுகம் கிடைக்கவும், கால்நடைகள் நலமுடன் பழுகி பெருகும். இதுவரை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக இப்பள்ளி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. விட்டாநிலைப்பட்டி விடிவெளி நகர் பீட்டர் மரிய செல்வம் ஒப்புக் கொடுக்கின்ற பள்ளி. விவசாயம் செழிக்கும், குழந்தைகள் அறிவிலும் ஞானத்தில் சிறந்து விளங்கும், வேலைவாய்ப்பு கிடைக்கும், கடன் பிரச்சனைகள் தீரவும், ஆடு மாடுகள் பயிர் பச்சைகள் செழித்து வளரவும், நல்ல மழை பொழியவும், தண்ணீர் போரிலே தண்ணீர் பூரவும், குடும்பத்திற்கு ஒற்றுமை சமாதானம் கிடைக்கும் இப்பள்ளி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஜான் பிரிட்டோ, டெல்சி, ஜெரம் சேவியர், ஜோனஃபார், ஜெஃபர்ட், ஜெஃபின் திருச்சி இவருடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும் இப்பள்ளி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இவர்களோடு சேர்ந்து நாம் கூடி வந்திருக்கின்ற ஒருவருடைய கருத்துக்கள் நிறைவேற இறைவனை இந்த திருப்பலியிலே தொடர்ந்து புகழ்ந்து வேண்டுவோம். இந்த திருப்பலியை நல்ல முறையில் கொண்டாட நிறைவான தகுதி ஆண்டவர் ஒருவரை நமக்கு கொடுப்பார் என்ற உறுதியோடு நம்பிக்கையோடு அவருடைய இரக்கத்திற்காக நாம் பணிந்து நம்முடைய பாவங்களை அர்ப்பணித்து அவர் நம்மை மாற்ற வேண்டும் என்று ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்ம மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
வழியாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது பெயரின் அதிமிகு மாட்சியை பரப்ப உமது திரு அவையில் புனித இன்னாசியாரை தேர்ந்தெடுத்தீரே. அதனால் அவருடைய உதவியாலும் எடுத்துக்காட்டாலும் விண்ணுலகில் தீமைகளை எதிர்த்து போராடவும் விண்ணுலகில் அவரோடு வெற்றி வாகை சூடவும் எங்களுக்கு அருள்வீராக. உமோடு தூயாவியாரி ஒன்று புலரைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் ஒருவரே கடவுள். இறைவாக்கினர் எசேயா புத்தகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 44. இறை வார்த்தைகள் 1 முதல் 3 முடிய. என் ஊழியன் யாக்கோபே, நான் தேர்ந்தெடுக்கொண்ட இஸ்ரவேலே, இப்பொழுது செவி கொடு. உன்னை படைத்தவரும் கருப்பையில் உன்னை உருவாக்கியவரும் உனக்கு உதவி செய்பவருமாகிய ஆண்டவர் கூறுவதை கேள். என் ஊழியன் யாக்கோபே, நான் தேர்ந்து கொண்ட எஸ்ரோன், அஞ்சாதே. ஏனெனில் தாகமுற்ற நிலத்தில் நீரை ஊற்றுவேன், வறண்ட தரையில் நீரோடைகள் ஓடச் செய்வேன். உன் வழி மரபினர் மீது என் ஆவியை பொழிவேன், உன் வழி தோன்றல்களுக்கு நான் ஆசி வழங்குவேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. சொல்லுக்கு இறைவா முடிவே இல்லை, உன் நெஞ்சினில்
அதிகாரம் 15 திருவாக்கியங்கள் 1-11 வரை. உண்மையான திராட்சை கொடி நானே, என் தந்தை அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடமுள்ள கனி கொடாத கொடிகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனி தரும் அனைத்து கொடிகளை மிகுந்த கனி தருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாயிருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்கள் என்னோடு இணைந்திருங்கள். கொடி திராட்சை செடியோடு இணைந்து இருந்தாலன்றி தானாக கனி தர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலன்றி கனி தர இயலாது. நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கொடிகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடன் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்து இராதவர் கொடியைப் போல தரித்து எறியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கொடிகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவருடைய அன்பிலே நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்திருந்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இறையேசுவில் அருமையான சகோதரிகளே சகோதரர்களே, நமது பங்கின் பாதுகாவலராம் புனித இன்னாசியாருடைய ஆண்டு பெருவிழாவை நாம் இந்த ஆண்டு மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். முதலில் உங்களுடைய பங்குத்தந்தையாகிய அருட்பணியால் ஜான் பீட்டர் அவர்களுக்கும் சாத்தம்பட்டி பங்கை சார்ந்த மக்களுக்கும் சிறப்பாக இன்றைய வழிபாட்டை சிறப்பிக்கின்ற இட்டாநிலைப்பட்டி நாங்குப்பட்டி இறைமக்கள் அனைவருக்கும் திருநாள் வாழ்த்துக்களை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்து எல்லாருக்கும் ஹாப்பி ஃபீஸ்ட். கடவுள் தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் புனித இன்னாசியார் வல்லமையான பரிந்துரையால் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்த உங்களுக்காக நான் செபிக்கின்றேன். அன்பான இன்று நாம் அருமையான ஒரு தலைப்பிலே சிந்திக்க இருக்கிறோம். என்ன தலைப்பு? நமக்கு வாழ்வு கொடுக்கின்ற நம் பெற்றோர்களை, நம் மூதாதையர்களை பேணி காக்க முயல்வோமா என்ற ஒரு கேள்வியை கேட்டு அந்த தலைப்பில் நாம் சிந்திக்கிறோம். இந்த தலைப்புக்கும் இன்றைக்கு தாய் திரு அவை கொண்டாடுகிற ஒரு பெரு விழாவுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. இன்றைக்கு ஜூலை மாதம் 26ஆம் தேதி அகில உலகமெல்லாம் நம்முடைய கத்தோலிக்க திரு அவை புனித அன்னாள் மற்றும் புனித சுவக்கீன் என்ற புனிதர்களுடைய திருநாளை கொண்டாடுகிறது. புனித அன்னாள், புனித சுவக்கீன், இவங்க யார்? வெரி குட். அன்னை மரியாவினுடைய தாய் தந்தை பெற்றோர்கள். அப்படின்னா இயேசுவுக்கு யாரவங்க? தாத்தா பாட்டி. தாத்தா பாட்டி. அப்போ அன்னை மரியாளின் அன்பு பெற்றோரை, ஆண்டவர் இயேசுவின் தாத்தா பாட்டியை இன்றைக்கு தாய் திறவை நினைவு கூர்ந்து விழா கொண்டாடி மகளும் வேளையில் இந்த தலைப்பு பொருத்தமான தலைப்பை நமக்கு நம் பங்குத்தந்தவர்கள் தந்திருக்கிறார்கள். எவ்வாறு புனித அன்னாளும் புனித சுவக்கினும் தன் அன்பு மகளாம் அன்னை மரியாவை
விசுவாச வாழ்வை வளர்த்தெடுத்தார்களோ அதே போன்று அவர்களுக்கு பேரனாக இருந்த ஆண்டவர் இயேசுவையும் நிச்சயமாக அவர்கள் ஆண்டவர் இயேசுவையும் இறையாட்சியின் மதிப்பீடுகளை வளர்த்தெடுத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பரிந்துரையோடு அவர்களுடைய திருநாடில் இன்றைக்கு நாம் இந்த தலைப்பை நாம் சற்று ஆழமாக சிந்திக்க முயல்வோம். இந்த கேள்விக்கு நாம் பதில் என்ன சொல்லுவோம்? ஆமான்னு தான் சொல்லுவோம். நமக்கு வாழ்வு கொடுக்கின்ற பெற்றோரை நம் மூதாதைகளை பேணி காக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்படித்தானே? அதற்கான காரணங்கள் உண்டு. நாம் முன்னில் வாசித்தது மாதிரி தாயிர் சிறந்ததோர் கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமும் இல்லை. அவ்வளோதான். அதனால் நம் பெற்றோரை பேணி காக்க வேண்டும். அதே மாதிரி இன்னொரு முதுமொழி நாம் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறோம். மாதா பிதா குரு தெய்வம். மாதான யாரு? அம்மா. பிதான யாரு? அப்பா. குருனா ஆசிரியர். இவங்கெல்லாம் யாருக்கு நிகரானவர்களாம்? தெய்வத்துக்கு நிகரானவர்கள், கடவுளுக்கு நிகரானவர்கள். ஏன்? கடவுள் என்பவர் யார்? அன்பானவர். அன்பே கடவுள், யோவான் நற்செய்தியாளர் சொல்லுகிறார். அந்த கடவுளுடைய அன்பை நமக்கு இந்த மண்ணகத்திலே நிறைவாக கொடுப்பவர்கள் யார்? நம் பெற்றோர். அதற்கடுத்து பள்ளியில் ஆசிரியர். எனவே கடவுளுடைய அன்பை நமக்கு கொடுக்கக்கூடிய கடவுள் நம்ம எவ்வாறு அன்பு செய்கிறார் என்பதை நாம் உணர அனுபவிக்க தங்கள் அன்பால் நம்மை வழிநடத்துகிற நம் பெற்றோர்கள்தான் நம்ம கண்கண்ட தெய்வங்கள், கண்கண்ட கடவுள். கடவுள் எப்படி நமக்கு ஒருபோதும் தீமையை செய்ய மாட்டாரோ, தீமையை நடக்க அனுமதிக்க மாட்டாரோ, அதுபோல் நம் பெற்றோரும் அவருடைய பிள்ளைகளாக, ஒவ்வொரு பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்கு எந்த கெடுதியும் வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதான் சாதாரணமாக உள்ள பெற்றோர்கள் மனநிலை. அவங்க கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, பிள்ளைங்க கஷ்டப்பட நினைப்பாங்க. அதனால் வயிற்றை கட்டி வாயை கட்டி பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. நிறைய தியாகம் செய்து நல்ல ஒரு ஆடை கூட அணிய மாட்டாங்க, ட்ரெஸ்ஸு போடக்க மாட்டாங்க. பிள்ளைகளுக்கு நிறையா சேர்த்து வைக்கணும்னு நினைப்பாங்க. என் பிள்ளைங்க, என் பேர பிள்ளைங்க நல்லா இருக்கணும். அதான் உண்மையான பெற்றோருடைய, மூத்தோருடைய தியாக அன்பு. ஒருபோதும் அவங்க தங்கள் பிள்ளைகளுக்கு கெடுதல் நினைக்கவே மாட்டாங்க. சில சமயம் சண்டையில் கூட சொல்லுவாங்க, நீ உருப்படவே மாட்டேன், விலகவே மாட்டேன்னு. அதெல்லாம் என்ன, அது கோபத்தில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான். எந்த பெற்றோரும் மனதார தம் பிள்ளைகளை சபிக்க மாட்டார்கள். என் பிள்ளைங்க எப்பொழுதும் எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க. அது ஒரு பிள்ளையாக இருந்தாலும் சரி, 9 பிள்ளையாக இருந்தாலும் சரி. காரணம், அவர்கள் கடவுளை அன்பை பிரதிபலிப்பவர்கள். ஜப்பான் நாட்டில் ஒரு கொடுமையான பழக்கம் இருந்ததாம். வயதான காலத்தில் அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியாது, அவங்களால யாருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த மாதிரி நிலையை என்ன செய்வாங்களாம், கொண்டு போய் ஒரு மலை மேலே விட்டுட்டு வந்துடுவாங்களாம். அவங்க சாப்பிடாம தண்ணி குடிக்காம அப்படியே கஷ்டப்பட்டு அவங்க இறந்தே போயிடுவாங்க. ஏன்னா அவங்கள இறங்க முடியாது. அது மாதிரி ஒரு மகன் தன்னுடைய தாயை மலையில் விடுறதுக்காக அந்த தாயை சுமந்துக்கிட்டு போகிறான். அந்த அம்மா வர்ற வழி என்ன பண்ணிச்சான், மரத்துடைய கிளைகள்லாம் ஒடிச்சு போட்டுக்கிட்டே வந்துச்சான். இந்த அம்மாவுடைய செயலை பார்த்துக்கிட்டே வந்தான். அந்த மலையில் அந்த அம்மாவை இறக்கி விடணும், தன் தாயை இல்லையா. அப்போ கேட்குறான், எதுக்குமா வர்ற வழியிலெல்லாம் மரக்கிளை ஒடிச்சு போட்டே வந்த அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்களாம், நம்ம ஒரு மலைப்பகுதியில் வந்துக்கிட்டு இருக்கிறோம், நீ திரும்ப வீட்டுக்கு பத்திரமா போய் சேரணும், வழி தவிர நீ போகக்கூடாது, உனக்கு வந்த வழி தெரியணுங்கிறதுக்காக நான் வர்ற வழியை என்ன பண்ணேன், மரக்கிளை உடச்சி போட்டதுன்னு சொன்னிச்சான். அந்த மகனுக்கு அந்த தாயினுடைய அன்பு
அப்போ தான் உனக்கு உரைத்தது, செவிட்டில் அடித்த மாதிரி உணர்ந்து கொண்டான். அந்த நாட்டில் அந்த பழக்கம் இருந்தாலும் அதுக்கு ஒரு முடிவு கட்டணுன்ட்டு தன் தாயை திரும்ப சுமந்து கொண்டு வீட்டில் வந்து விட்டு கடைசி வரை அந்த தாய் இறக்கும் வரை நல்ல முறையில் பார்த்து கொண்டானாம். அதன் பிற்பாடு அந்த கொடுமையான பழக்கம் அந்த நாட்டிலே இல்லையாம். அன்பு சகோதர சகோதரி தான் ஒரு தாய் அன்பு. தன் மகன் தன்னை நமக்கு தெரியும் இல்லையா, அந்த ஊரோட பழக்கம் தானே, ஒரு வகையில் கொலை பண்ணுறதுக்கு தான் கொண்டு வைக்க போகிறான்னு தெரிஞ்சால் கூட தான் பெற்ற மகன் பத்திரமா வீட்டுக்கு போக நினைப்பதுதான் உண்மையான தாய் அன்பு. அதேபோல் தந்தையருடைய அன்பும் அப்படித்தான். தந்தையருடைய அன்பு ரொம்ப பெருசாக தெரியாட்டியும் கூட, ஆனால் தம் குடும்பத்துக்காக ஓடாய் உழைப்பவர்கள் தந்தை, அப்பா. அந்த அப்பாவுடைய அவர் அப்பா தன்னுடைய பிள்ளைகள் தன் அன்பை ஒரு தாய் மாதிரி வெளிக்காட்ட மாட்டார், எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்குவார். ஆனால் தன்னுடைய பொறுப்பில் கடவுள் ஒப்படைத்த தன் மனைவி பிள்ளைகளுக்காக ஒரு நல்ல தந்தை என்பவர் அந்த பிள்ளைகளுக்காகவே ஓடாய் உழைத்து வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருப்பார். அதான் உண்மையான தந்தை, தன் பிள்ளைகளுக்காக தன் மனைவிக்காக வாழக்கூடியவங்க. அந்த பெற்றோரை பேணி காக்க வேண்டியது, வயதில் மூத்த தாத்தா பாட்டிகளை பேணி காக்க வேண்டியது நம்ம எல்லோருடைய கடமை. இறைவார்த்தை ரொம்ப அழகாக சொல்லுகிறது. சீராக்கியின் ஞான நூலில் நம்ம அழகாக வாசிக்கிறோம். அதிகாரம் 3 தலைப்பே இப்படித்தான் இருக்குது, பெற்றோர்பால் கடமை. அதில் அழகாக வாசிக்கிறோம், அம்மாவையும் அப்பாவையும் பேணி காத்தாங்கன்னா என்ன நன்மையெல்லாம் கிடைக்குதுன்ட்டு நான் உங்களை வாசிக்கிறேன் பாருங்கள். 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், தந்தையரை மதிப்போர் தங்கள் பாவங்களுக்கு கழுவாய் தேடிக்கொள்கின்றனர். அப்பாவை மதிச்சா அவங்க பாவமெல்லாம் கழுவப்படுதாம். அடுத்து பாருங்க, தந்தையரை மதிப்போருக்கு தங்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிட்டும், அவர்களுடைய மன்றாட்டு கேட்கப்படும். அப்பாவை மதிச்சாங்கன்னா அவங்க பிள்ளைகளால், தாம் பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிடைக்கும், கடவுளை ஜெபத்தை கேட்பார். அடுத்து வாசிக்கிறோம் 6ஆம் அதிகாரத்தில், தந்தையரை மேன்மைப்படுத்துவோர் நீடு வாழ்வர். ரொம்ப நாள் லோகத்தில் வாழணுமா, நீடு ஆயுள் வேண்டுமா, என்ன செய்யணுமா, தந்தையை மதிக்க வேண்டுமாம். ஆண்டவருக்கு பணிந்து நடப்போர் தங்கள் அன்னையருக்கு மதிப்பளிப்பர். அதே மாதிரி அம்மா பற்றி ஒரு இறைவார்த்தை சொல்லுது பாருங்கள். 3ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில், அன்னையரை மேன்மைப்படுத்துவோர் செல்வம் திரட்டி வைப்போருக்கு ஒப்பாவர். நீ அம்மாவை மதிச்சனா உனக்கு ஆட்டோமேட்டிக்காக உன்னை தேடி என்ன வருமா, செல்வம் வரும், நீ வறுமையில் வாட மாட்ட. அடுத்து 8ஆம் வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க, சொல்லாலும் செயலாலும் உங்கள் பெற்றோரை மதியுங்கள், அப்பொழுது உங்களுக்கு ஆண்டவரின் ஆசி கிடைக்குமா. கடவுளுடைய ஆசீர்வாதம் வேணுமா, என்ன செய்யணுமா, சொல்லாலும் செயலாலும் பெற்றோரை மதிக்க வேண்டுமா. அன்பு சகோதர சகோதரிகளே, தாய் தந்தையரை மதிப்போருக்கு கிடைக்கும் நன்மைகளாக இறைவார்த்தை இவ்வாறு வரிசைப்படுத்துவதை நாம் அழகாக பார்க்கலாம். இதற்கு மாறா அம்மா அப்பாவை கவனிக்கலாம், என்ன கிடைக்குங்கிறதையும் இறைவார்த்தை நாம் எச்சரிக்கிறது. அதே 3ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 9 வாசிக்கிறோம், தாயினுடைய சாபம் கடவுளின் ஆசிரை வேரோடு பெயர் தெரித்து விடுமா. அதே போல 16ஆம் வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க, தந்தையரை கைவிடுவோர் கடவுளை பழிப்பவர் போல்வர். பார்த்தீங்களா, அம்மா அப்பாவை கவனிக்காட்டினா அவங்க சாபம் கடவுள் ஆசைகளை எடுத்து விடும். நீங்கள் உங்கள் அப்பாவை கைவிட்டின வயசான காலத்தில் கடவுளை நீங்கள் பழிப்பவர் போல் ஆளுவீங்க, அதற்குரிய தண்டனை நீங்கள் பெறுவீர்கள் என்று இறைவார்த்தை நமக்கு எச்சரிக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, இங்கே வந்திருக்க நாம் எல்லோரும் நம்மையே நாம் அலசி ஆராய்ந்து பார்ப்போம். நம் பெற்றோரை நாம் பேணி காக்கிறோமா, நம்முடைய மூத்தோரை தாத்தா பாட்டிகளை நன்றியோடு நினைத்து பார்க்கிறோமா. இன்றைக்கு நம்ம இருக்கக்கூடிய சொத்து பத்து அது கொஞ்சமோ நிறையாவோ, அவ்வளோ வீடு வசதி வாய்ப்பு வசதி இதெல்லாம் நம்ம உழைப்பால் கிடைத்ததல்ல, அப்படி தானே. நம்மகிட்ட இருக்கிற வீடாக இருக்கட்டும், நிலபலமாக இருக்கட்டும்,
ஏன்னா நம்ம ஒரு ஆள் சம்பாதிச்சதா? நம்முடைய பெற்றோர், தாத்தா பாட்டி, பாட்டன் பூட்டி, அப்படி முன்னோர்கள் நமக்கு ஒரு வகையில் அவர்கள் போட்ட பிச்சைன்னு சொல்லலாம், தப்பு இல்லை. அவர்களுடைய தியாகம்தான் இன்றைக்கு நாம் வாழ்கிற ஒரு நல்ல வாழ்க்கை. வசதி வாய்ப்புகளோடு, குறைந்தபட்ச வசதியோ நிறைய வசதி வாய்ப்போ, ஏன்னா முன்னோரை நாம் நினைத்து பார்ப்பது, நன்றியோடு நினைத்து பார்ப்பது கடமை. பெற்றோரை நமது பெற்றோரை பேணி காக்க நம்முடைய தலையாய கடமை. அந்த கடமையில் நாம் ஒருபோதும் தவறவே கூடாது. எனது நாடில் நம் பெற்றோரை, நம்மை பெற்றெடுத்த நம் தாய் தந்தையரை பேணி காக்க வேண்டிய கடமை உணர்வோம். நமது மூத்தோருக்கு, தாத்தா பாட்டிகள் நன்றியோடு இருப்போம். இறந்த பிற்பாடு நம் பெற்றோர்களுக்கு, பெற்றோர் இருந்தாலும் சரி, தாத்தா பாட்டி இருந்தாலும் சரி, ஊர் மெச்சுற அளவுக்கு பெரிய வான வெடிக்கிறதுனாலையோ, மாலை மேலே மாலையை போடுறதுனாலையோ 5 பைசா பிரயோஜனம் இல்லை, இல்லையா? உயிரோடு இருக்கிற பொழுது அவங்க வேண்டியதை வாங்கி கொடுத்து, மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்காம, செத்த பிற்பாடு ஊர் மெச்சுறதுக்காக ரொம்ப ஆடம்பரமாக அடக்கம் பண்ணுறதுல அர்த்தமே இல்லை. அதை கடவுள் அந்த செயலை அருவருக்கிறார். உயிரோடு இருக்கும் பொழுது தாய் தந்தையரை அன்பு செய்வோம். உயிரோடு இருக்கும் பொழுது நம் தாத்தா பாட்டிகளை நல்ல முறை கவனித்துக் கொள்வோம். நல்ல சாப்பாடு கொடுக்கறது, மருந்து மாத்திரை கொடுக்கறது, நல்ல தேவையான ட்ரெஸ் வாங்கி கொடுத்து அவர்களை அன்பு செய்வதற்கு இருக்கிற அந்த உணர்வை நாம் கொடுப்பதே நமக்கு கடவுளுடைய பெரிய ஆசீர்வாதம் தரும் நிகழ்வாக நமக்கு இருக்கும். அந்த நாளில் நம்ம எல்லோரும் இயேசுனுடைய தாத்தா பாட்டியும் அன்னை மரியாள் பெற்றோருடைய திருநாளை கொண்டாடுற வேளையில் இந்த உறுதியான முடிவை எடுத்துக்கொள்வோம். என் தாய் தந்தையரை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். என் தாய் தந்தையரை நான் எப்பொழுதும் மதிப்பேன். அவர்களை நான் பேணி காப்பேன். அதே போல் என் தாத்தா பாட்டியோடு நன்றியோடு இருந்து அவங்க இருக்கும் வரை அன்பு செய்து அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்து அதன் வழியாக கடவுள் தர எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டிய உறுதிப்பாட்டை எடுத்துக்கொள்வோம். ஆண்டவர் இயேசு நம் பாதுகாவலர் இன்னாசிரியர் வழியாக நம் அனைவரையும் ஆஸ்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன இயேசு ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி மக்களாக நம் தேவைகளுக்காகவும் பிற தேவைகளுக்காக நம் பக்தியோடு வேண்டுவோம். அன்பு இறைவா, திரு அவையை வழிநடத்தி வருகின்ற எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் அமைதியோடும் ஒற்றுமையோடும் மகிழ்ச்சியோடும் வாழ வரம் தரவும், உமது பணியை சிறப்பாக செய்யவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். படைத்தாலும் பரம்பொருளே எம் இறைவா, எம் பெற்றோர்கள் முதியவர்களை இவர்களை ஆசீர்வதியும். அவர்கள் காட்டும் பாதையில் தொடர்ந்து நாங்கள் பயணிக்க தேவையான அருள் வரங்களை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலம் தரும் நாயகனே எம் இறைவா, உடல் நோயினாலும் மன நோயினாலும் வேதனைப்படும் ஒவ்வொரு நோயாளிகளையும் உமது வல்லமை நிறைந்த கரங்களால் தொட்டு குணப்படுத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் அல்ல அன்பு இறைவா, இன்றைய நவநாளை சிறப்பிக்கின்ற எம் விட்டாநிலைப்பட்டி நாங்கப்பட்டி இறை மக்களை ஆசீர்வதியும். அவர்கள் எந்நாளும் உம்மை பின்பற்றி வாழவும், குடும்பங்களில் ஒற்றுமை, அன்பு, சமாதானம் நிலைக்கவும், அவர்களின் தேவைகள் நிறைவேறவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்ம தடைப்பட்ட தேவைகளுக்காக கண்களை மூடி கரங்களை குவித்து உருக்கமாக செவிப்போம். நாங்கள் நினைப்பதற்கும் எதிர்பார்ப்பதற்கு மேலாகவே எங்களுக்கு வேண்டிய அத்தனை வரங்களை அன்போடு தந்து எங்களை காக்கும் இறைவா, உம்மை நோக்கி நாங்கள் நம்பிக்கையில் எழுப்பியதற்கு எல்லா வேண்டுதலையும் கருணையோடு செவி சாயும். நாங்கள் கேட்பதெல்லாம் உமது விருப்பத்துக்கேற்ப அமைந்திருப்பேன். எங்களுக்கு அனைத்தையும் தந்து வழிநடத்துமாறு ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமிக்க ஆண்டவரே, புனித இன்னாசியாரின் நவநாளில் நாங்கள் அளிக்கும் காணிக்கைகள் உமக்கு உகந்தனவாய் இருப்பனவாக. புனிதத்திற்கெல்லாம் ஊற்றாக நீ ஏற்படுத்தும் தூய்மை மிகையும் மறைபொருள்கள் எங்களையும் உண்மையினால் புனிதப்படுத்துவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித இன்னாசியாருடைய நவநாளில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றேன். அவருடைய இறைப்பற்று மிக்க வாழ்க்கை நிறைய எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றேன். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றேன். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றேன். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி சைத்து முடிவின்றி உம்மை போற்றுவதாவது. ஆண்டவரே, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே மடாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தியதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதொரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தலும் சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், உமக்கு சொந்தமான மக்கள், குறிப்பாக இன்று சிறப்பு செய்கின்ற விட்டானலிப்பட்டி ஊர் மேனேஜர் அருள் சுந்தரமுடைய குடும்பத்தார், எல்லா இறை குடும்பங்கள், எல்லா மக்களையும் நீர் ஆசிர்வதியும். அவர்கள் செய்கின்ற தொழில், வியாபாரம், விவசாயம் செழித்து வளரவும், ஆடு மாடுகள் பழுகி பெருகவும், குடும்பத்திலே அன்பும் ஒற்றுமை இருக்கவும், குழந்தை பாக்கியமும் திருமணக்காரங்கள் கைகூடவும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கவும், இளம் பிள்ளைகள் ஒழுக்கத்தோடு இருக்கவும், ஞானத்தோடு இருக்கவும் நீரே அருள் புரியும். உடைய வல்லமை கிருபை இந்த ஊரில் எப்போதும் இருப்பதாக. தந்தையே, இந்த திருப்பலியை நன்றி பலியாக, வேண்டல் பலியாக ஒப்புக் கொடுக்கின்ற செபஸ்தியான், இருதயமேரி, பீட்டர், மரிய செல்வம், செபஸ்தியார், செபஸ்தியம்மாள், லூயிஸ் வின்சென்ட், ஜான்சி, ஆரோக்கியம், வசந்தா மேரி, இயேசுவின் திருதய சபை, லூர்துசாமி, சாருலதா, செபஸ்தியான், இருதயமேரி, ஸ்டெல்லா மேரி, சாலமுன் சுந்தரம், இன்னாசி அம்மாள், பாப்பம்மாள், ரீட்டா மேரி, சுரேஷ், அனுசியா இவர்கள் குடும்பத்தாரை நிறைவாக ஆசிர்வதியும். உம்முடைய வல்லமை கிருபை இவர்களோடு இருப்பதாக. இவர்கள் செய்கின்ற தொழில், வியாபாரம், விவசாயம் செழிக்கவும், இவர்களுடைய ஆடு மாடுகள் பழுகி பெருகவும் அருள் புரியும். தந்தையே, இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்ற ஜான் பிரிட்டோ, டெல்சி, ஜெரோம், சேவியர், ஜோனஃபார், ஜெஃபர், ஜெஃபின் குடும்பத்தாரையும் நிறைவாக ஆசிர்வதித்து அவர்கள் விரும்பி கேட்க அனைத்தையும் கொடுத்தருளும். இங்கு கூடி வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. எம் புனிதரின் பரிந்துரையால் எம் மக்கள் மக்கு சாட்சியாக, உமது இரக்க பெருக்கத்திற்கு சாட்சியாக இருக்க அருள் புரியும். தந்தையே, இன்றைய நாளில் உம்முடைய தாயினுடைய பெற்றோருடைய விழாவை கொண்டாடுகின்ற வேளையிலே எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய தாத்தா பாட்டிகள், மூதாதையர்களை நாங்கள் பணிந்து வணங்கி அவர்களை போற்றி ஆராதித்து கொண்டாட அருள் புரியும். அவர்களை சொத்துக்காக நாங்கள் சிறைப்பிடிக்காமல், சுயநலத்தோடு அவர்களை வெறுக்காமல், அவர்களை வலுவாக பாரமாக பார்க்காமல் அன்பின் சுமையாக பார்த்து, அவர்கள் இருக்கும் வரை அவர்களுக்கு ஆறுதலும் தேர்தலும் கனிவான பேச்சுக்களால் அவர்களுக்கு உணவு கொடுத்து, உண்ண அனைத்தையும் கொடுத்து வழி நடத்த எங்களுக்கு தேவையான அருளை தந்தருளும். உயிர் தழுவோம் என்ற நம்பிக்கையில் இறந்து போன எங்கள் குடும்பத்தில் மரித்த அத்தனை பேரையும் பாதம் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், திருமுழுக்கு யோவான், திருத்தூதர்கள், சிறப்பாக ராயப்பர், சின்னப்பர், அருளப்பர், தோமையார், எம்முடைய திருத்தலத்தின் பாதுகாவலர் இஞ்ஞாசியார், அருளானந்தர், சவேரியார், பதுவைந்தோணியார், வனத்தந்தோணியார், செபஸ்தியார், ஆரோக்கியநாதர், வனச்சின்னப்பர், புனித பியோ, புனித பேட்ரிக், புனித ரீட்டாமாள், இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற சோக்கின் அன்னம்மாள், அதிதூதர்கள், வானக தூதர்கள், தூயமிக்க மிக்கேல், கப்ரியல், ரஃபேல் அனைவுடனும் நாங்கள் நிலையான வாழ்விலே தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து பாட வாழ்ந்திட வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவருள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரி ஒன்றுக்குள் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவிடத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவத்திற்கு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகிறவர். இச்செம்மறி விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலைவாழ்வழிப்பதாக. ஆமென்.
வருவாய். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமே நீதானே. இறைவா தலைவா அன்பினை பொழிவாய். என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவா என் உள்ளம் வருவாய். என் சொந்தம் யாவும் என் தேவையாவும் நீதானே நீதானே இறைவா. என் நெஞ்சில் நேசம் மாறாத பாசம் தருவாய தருவாய தலைவா. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்வாய் வழியாய் நிறைந்திட வருவாய். என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவா என் உள்ளம் வருவாய். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென், ஆமென். இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற விட்டாநிலைப்பட்டி ஊர் மேனேஜர் அருள் சுந்தரம் உடைய குடும்பத்தார், எல்லா இறை குடும்பங்கள் ஒவ்வொன்றுக்கும் 4 பட்டி இறை குடும்பங்களுக்கும் நாம் கைத்தட்டி நம்முடைய வாழ்த்துக்களை நன்றியையும் தெரிவிப்போம். இன்று சிறப்புமிக்க அன்னதான பகிர்வுணவு வழங்குகின்றவர்கள் விட்டாநிலைப்பட்டி ஊர் மேனேஜர் அருள் சுந்தரம், இறைமக்கள் 4 பட்டி விட்டாநிலைப்பட்டி இறைமக்கள், அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நாம் கைத்தட்டி நம்முடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்போம். நம்முடைய அன்பு அழைப்பை ஏற்று சிறப்பாக இந்த திருப்பலியை பக்தியோடு நிறைவேற்றி நமக்காக ஜெபித்து நம்முடைய கன்னிமரியாளுடைய தாய் தந்தையினுடைய விழாவிலே நாம் முதியோர்களை, மூத்தோர்களை, பெற்றோர்களை எவ்வாறு மதிக்க வேண்டும் என்பதை பற்றி இன்று காலத்தினுடைய கட்டாயம் காரணம் எத்தனையோ முதியோர் இல்லங்கள் தோன்றிக் கொண்டு இருக்கிறது. கிராமத்திலே பல தகராறுகள் நடைபெறுகிறது. சொத்தை பிரித்து கொடு என்றெல்லாம் இருக்கக்கூடிய நிகழ்வு இருக்கிறது. சொத்துக்காக கூட தாய் தந்தையை விரட்டியிடக்கூடிய சூழ்நிலையை சந்திக்கிறோம். மகளும் மருமகளும் சேர்ந்து கூட
அவருடைய மாமனார் மாமியாரை விரட்டக்கூடிய நிலையும் நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். இவையெல்லாம் இன்று யதார்த்தங்களாக இருக்குது. அதெல்லாம் பாமர மக்கள் செய்வது கிடையாது, படித்தவர்கள் செய்யக்கூடியது. அம்மாட்ட போய் கையெழுத்து அப்பாட்ட வாங்கி இங்கே வாங்கன்னு கூட்டிகிட்டு போய் என்ன செய்கிறாங்க, சில நேரம் உற்சாக பணத்தை வாங்கி தந்து சொத்தை எழுதி வாங்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். எனவே நாம் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இறை வார்த்தை என்ன சொல் என்பதை தந்தை அவர்கள் அழகாக நமக்கு சொன்னார்கள். தந்தை அவர்கள் சபரிராஜ் நம்முடைய புனித மரியன்னை பேராலய திருச்சியில் இருக்கின்ற அந்த கத்தீட்ரல் பங்கு தந்தையாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் கடந்த 2 ஆண்டுகளாக. தந்தை அவர்கள் இலுப்பூரிலே இணை பங்கு தந்தையாக பல ஆண்டுகள் பணியாற்றினார். ஆசிரியராக ஆர்சி மேல்நிலைப் பள்ளியில் பணியாற்றினார். பொத்தமேட்டுப்பட்டி புனித சூசையப்பர் உயர்நிலை மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக நிர்வாகியாகவும் பணியாற்றினார். அம்மாப்பேட்டை பங்கிலே சீரும் சிறப்புமாக 3 ஆலயங்களை கட்டி மக்களோடு நெருக்கமாக பழகி அவர் எங்கு சென்றாலும் அவர் சிறப்புமிக்க பணியாற்றினார். அவர் சுப்பிரமணியபுரத்தில் இணை பங்கு தந்தையாக 1000 பங்கு தந்தையாக இருக்கும்போது இருந்து அந்த ஜான் புருட்டோ மெட்ரிகுலேஷன் பள்ளியுடைய முதல்வராகவும் சீரும் சிறப்புமாக பணியாற்றி இருக்கிறார். தந்தை அவர்கள் எளிமையானவர், இனிமையானவர், எப்போதும் உதவி செய்யக்கூடியவர். நம்முடைய கல்விக்கூடத்தினுடைய காம்பவுண்டு அந்த வேலி அமைக்கின்ற பணிக்காக தந்தை அவர்கள் கேட்டவுடனே தாராளமாக நெஃப்டிலே 20,000 மனு வந்து ஒரு 2 மணி நேரத்திலே அனுப்பினார். அப்படி ஒரு பாராட்டக்கூடிய தந்தை அவர்கள் இன்று நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார். எனவே நாம் நன்றி செலுத்துவோம். நம்முடைய நன்றியுடைய நிகழ்வாக இந்த விட்டாநிலைப்பட்டி ஊர் முன்னாள் மேனேஜர் திரு ஞானமுத்து ஐயா அவர்கள் பொன்னாடை அணிவித்து நம்முடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பார்கள். நாளை சிறப்புமிக்க நவநாள், 6வது நாள் நவநாள். எனவே சிறப்பு செய்கின்றவர்கள் பாணிப்பட்டி ஊர் மேனேஜர் மரிய செங்கோல், அவருடைய குடும்பத்தார், இறை குடும்பத்தார், பாணிப்பட்டி ஒவ்வொருவரும். எனவே நேரத்தோடு இந்த திருப்பவனியிலே கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிரியமானவர்களே, மணி கோபுரத்தினுடைய கீழ்ப்பகுதியிலே அன்னையுடைய அந்த காட்சி படம் இருக்கிறது. அங்கே கண்ணாடியெல்லாம் தூய்மைப்படுத்தி இருக்கிறார்கள் நம்முடைய இளைஞர்கள். எனவே அதில் போய் நீங்கள் உங்களுடைய பேரை எழுதாதீங்க. மாதாக்கு உங்கள் பேரெல்லாம் தெரியும், அங்கே எதுவும் நீங்கள் எழுதாதீங்க. அதனால் மெழுகுத்திரியை வச்சு எல்லாத்தையும் நீங்கள் எழுத வேண்டாம். அதனால் நீங்கள் மாதாட்ட ஜெபம்னா அவங்க கேட்டுக்குவாங்க. எனவே தயவுசெய்து ஒத்துழைப்பு கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்று நம்முடைய பங்கிற்கு, நம்முடைய திருத்தலத்திற்கு சிறப்பு திருப்பயணிகளாக வந்திருக்கின்ற ஜான் பிரிட்டோ, டெல்சி ஜெரம் சேவியர், ஜோனஃபார், ஜெஃபர்ட் ஜெஃபின் திருச்சி, சுப்பிரமணியபுரம் அவர்களை நான் அன்போடு நன்றியோடு நினைவு கூர்ந்து நாம் கைத்தட்டி நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். காரணம், இவர்கள் சுப்பிரமணியபுரத்திலே நிதி மேலராக திரு புருட் அவர்கள் பங்கு தந்தைக்கு வலது கரமாக எல்லா பங்கு தந்தைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எனக்கும் செயல்பட்டார் சிறப்பாக. அவர்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துருவேன், நான் ரொம்ப ஃப்ரீயாக இருப்பேன். ஆகவே சிறப்பாக பணி செய்யக்கூடியவர், உண்மை, நேர்மை, நாணயம், நம்பிக்கை கொண்டவர். அவங்களுடைய மனைவியும் டெல்சி டீச்சரும் பங்கு தந்தையருக்கு உறுதுணையாக இருப்பாங்க. பங்கு பேருடைய துணை செயலராக இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, நம்முடைய குடும்பத்தார் குருக்கள் மீது அர்ப்பணிப்பு கொண்டு இருக்காங்க. இன்றைக்கி நிறைய காரியங்கள் இந்த பங்கில் செய்யும்போதெல்லாம் அவர்கள் செய்கின்ற நன்கொடையை தான். எப்போ போனாலும் அவர்கள் சும்மா அனுப்ப மாட்டாங்க. ஒரு 5000 கொடுத்து தான் அவர்கள் அனுப்புவார்கள், பங்குக்கு ஏதாச்சும் செய்யுங்க என்று. ஆகவே அவர்களை மீண்டும் நன்றியோடு நான் நினைவு கூறுகின்றேன். அன்பான இறை மக்களே, மீண்டும் உங்களுடைய பாச பங்கு தந்தை அருள்படை ஜான் பீட்டருக்கும் உங்களுக்கும் திருநாள் வாழ்த்து மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தந்தை ஜான் பீட்டர் உயரத்தில் மட்டுமல்ல, உள்ளத்திலும் உயர்ந்தவர், பணியிலும் உயர்ந்தவர். அவர் எங்கே பணி செய்தாலும் தடம் பதித்து பணி செய்திருக்கிறார். அதனால் அவரை வியந்து மகிழ்ந்து பாராட்டியது உண்டு. அவரை பின்பற்றவே என்னுடைய ஆசையும் எனக்கு இருப்பது உண்டு. அவர் பணிபுரிந்த எல்லா பணித்தடங்களிலும் அவருடைய முதல் பங்கான ஒட்டஞ்சத்திரம், அதே மாதிரி டிஎம்எஸ்எஸ், மறை மாவட்டத்தினுடைய முக்கியமான பொறுப்பான இந்த பொருளாளர் தந்தை பணி, சுப்பிரமணியபுரம், நசேத்தில் கூட சாமி இருக்கார். இப்போ இங்கே வந்து அருமையாக பணியாற்றுகிறார். சாத்தம்பட்டி, நான் எழுப்பூரில் இருக்கும்போது அடிக்கடி வந்து பார்த்துருக்கிறேன். நான் பார்த்த சாத்தம்பட்டியா என்று வியக்கிற அளவுக்கு உங்களை
ஆன்மீக வாழ்விலும் எல்லா நிலையிலும் உயர்த்தி உண்மையிலேயே உங்களை விசுவாச வாழ்வுக்கு உரம்பீட்டி உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். தந்தையுடைய எனக்கு நல்ல அருமையான வாய்ப்பை தந்ததற்கு அவருக்கு மகிழ்ச்சியோடு நன்றி கூறுகிறேன். உங்களுக்கும் நன்றி. எங்களுக்கு ஆட்சேபிக்கவாறு அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல ஆண்டவரே, புனித இன்னாசியாரை நினைவு கூர்ந்து இப்புகழ்ச்சி பலிமலையாக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமது மாட்சியை நாங்கள் முடிவில்லாமல் புகழ இப்பலி எங்களை அழைத்து செல்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. பெற்றோரையும் பெரியோரையும் பேணி காத்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. நமஸ்காரமும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென்.